Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான பீனட் கேரமல் சாக்லேட் எப்படி வீட்லயே ஈஸியான மெத்தட்ல செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு 1/2 கப் சுகர், 1/4 கப் தண்ணீர் சேர்த்துறலாம். தண்ணீர் அதிகமா சேர்க்க கூடாது. சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தாலே போதும். இந்த சுகர் நல்லா இப்ப மெல்ட் ஆயிடுச்சு. இத நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிட்டே வருது. ஒரு கோல்டன் பிரவுன் ஆனதுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கணும். ஓவரா ரொம்ப டார்க் பிரவுன் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நல்ல ஒரு பிரவுன் வந்ததுமே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டனா ஒரு மாதிரி கசப்பு தன்மை மாதிரி வந்துடும். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நான் பால் ஆடை, நம்ம நெய் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருப்போம்ல பாலாடை, அதை ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த பாலாடை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வறுத்த வேர்க்கடலை தொளி நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அதில் இந்த கேரமல் சாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஹீட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஃப்ரீசரில் 1 மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசரில் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேரமல் சாஸ் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தனா நல்லா மெல்ட் ஆயிரும். ஸோ நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 200 கிராம் மில்க் சாக்லேட், 1 கப் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்துட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த கேரமல் சாக்லேட்டை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேரமலை இதில் போடும்போது கேரமல் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ சாக்லேட் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரமல் சாக்லேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கணும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. அப்போ தான் ஷேப் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இதே மெத்தடில் தேவையான அளவுக்கு சாக்லேட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற கேரமல் சாஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு மேலே இருக்கிற சாக்லேட் நல்லா கெட்டியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.